வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பேபி லோன் எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஃபுமியோட இறுதி சடங்கு அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட சீஃபை மீட் பண்ணி பேசுகிறாரு. ஃபுமியை சூசைட் பண்ணிக்கிட்டானான்னு கேட்க, கண்டிப்பாக அவன் அப்படி பண்ணியிருக்கக்கூடிய ஆளே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனால் அவங்க சாகணுன்னு எந்த விதமான அவசியமே இல்லை. கண்டிப்பாக அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக யாரு நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்ல, நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் ஒரு பொண்ணை இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்க, அடுத்த டேபிளில் இருக்க நம்ம ஹீரோட பேரை படிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேருக்கான அர்த்தம் ஜஸ்ட் அண்ட் குட். ஏன் என்னோட பேரில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் பேர் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. இந்த பேரை வைக்க போது உங்களோட அப்பா அம்மா என்ன நினச்சாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட பேர் எமிக்கோவான்னு கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், நம்ம ஃபுமியோட கேஸை பற்றி ஹீரோன் ஷினோபு 2 பேரும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபுமி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கா. அந்த பொண்ணு அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்காக தங்கிட்டு இருக்கா. பட் அவள் தங்கிட்டு இருக்க வீடு அவளோட பேரில் ரெஜிஸ்டர் ஆகலை. ஃபுக்கியாமான ஒருத்தவனோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அவன் யார், நொமுராவோட கட்சிக்காரனா இல்லைனா ஆப்போசிட்டில் இருக்கிறவனோட கட்சிக்காரனான்னு கேட்க, இவங்க 2 பேரோட கட்சியுமே அவன்ல 3ஆவதாக இருக்கிற இட்சுக்கியோட கட்சி. கேஸை விசாரிக்க குழப்பம் மேலே குழப்பம் மட்டும்தான் ஏற்படுது. ஆல்ரெடி 2 ஆப்போசிட்டில் இருக்க கட்சிக்காரங்க ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா 3ஆவதாக இருக்க இட்சுக்கியோட கட்சிக்காரன் வேறு இதில் லிங்கில் இருக்கிறான். ஓட்டுக்காக இந்த பொண்ணை வச்சு மாமா வேலை பண்ணுறாங்க நம்ம நினச்சோம். பட் இப்போ டாக்டர் இனோபாவை கொலை பண்ணிட்டாங்க. நம்ம ஃபுமியாவை கூட கொலை பண்ணிட்டாங்க. கடந்த 2 மாதமாக டாக்டர் இனோபாவை மீட் பண்ணது வேற ஒரு பொண்ணு. நம்ம ஃபுமியை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போனது வேற ஒரு பொண்ணு. இதேபடி பார்த்தா இவங்க இதே மாதிரி ஒன்று நிறைய பொண்ணுங்களை யூஸ் பண்ணுறாங்க போல். ஆல்சோ இறந்து போன டாக்டர் இனோபாவோட பர்சனல் லேப்டாப் இப்போ கிடச்சிருக்கு. ஹேக்கர்கிட்ட அந்த லேப்டாப்பை கொடுத்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இவங்க கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் முக்கியமாக அதில் ஒரு ஃபைலில் எக்கச்சக்கமான செக்யூரிட்டி இருக்குது. அதை ஒரு கிராக் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வாரம் மேலே தேவைப்படுமா. நார்மலாக ஒரு டாக்டர் இப்படிப்பட்ட ஃபைலை பாதுகாக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. இதை பார்க்க போது எனக்கே லைட்டாக ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா எலெக்ஷனுக்கு 1 வாரம் இருக்கனால பிரச்சாரம்லாம் அனல் பறக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டர் ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. கோல்ஃப் டோர்னமெண்ட் ஒன்று நடக்க போது. அந்த டோர்னமெண்ட்டில் டாக்டர் லீகை சேர்ந்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ட்ரேட் யூனியனை சேர்ந்தவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, டாக்டர் லீகை சேர்ந்தவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ட்ரேட் யூனியனை சேர்ந்தவங்க லைஃப் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறாங்க. வேறு கட்சியை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்றா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்ம நினைக்கிறதோட ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தான் சுத்தமாக புரியல. போலீஸ் ஆஃபீஸரான ஃபுமியாவை கொலை பண்ணிட்டா கண்டிப்பாக நான் அவங்கள தேடி வருவேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் தெரிஞ்சு கூட அவங்க எதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க தான் நம்ம ஹீரோக்கு புரியல. நெக்ஸ்ட்டு ஷினோபு ஃபோன் பண்ணுறாரு. அவர் பிஏவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த பயபில் எங்கே வந்திருக்கான்னு பார்த்தா கோல்ஃப் டோர்னமெண்ட் நடக்க போகிற இடத்துக்கு தான் அவனை இப்போ வந்திருக்கான். இந்த தடவை புதுசாக அவன் கூட ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான். மற்றவங்க எல்லாருமே தங்கிட்டு இருக்க ரூமுக்கு அந்த பொண்ணை அவன் கூட்டிகிட்டு போய் விடுறான். விட்டுட்டு பி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. அவனை நான் ஃபாலோ பண்ணிட்டு போகவான்னு ஷினோபு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணா, நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணுன்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த பொண்ணை அவன் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரூமுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வெளில வந்து கிளம்ப போது டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்க குறுக்க வந்துட்டு அவங்க கிட்ட சில முக்கியமான விஷயத்தை பற்றி நான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்கள கொண்டு வரான். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இமிக்கோவை பார்த்து எதுக்காக அந்த பிஏ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறான். அவர் பேத்தி நானும் ஃப்ரெண்ட்ஸு, அதனால தான் அவர் என்ன நல்லாவே பார்த்துக்கிறாரு. சொல்லப்போனால் எனக்கு தேவையான துணிமணிகள்லாம் வாங்கி கொடுத்து நிறைய கிஃப்டெல்லாம் கூட அப்பப்போ எனக்கு கொடுப்பாரு. நீங்கள் இப்போ தங்கிட்டு இருக்க வீடை கூட அவர் தானே பார்த்து கொடுத்தாருன்னு கேட்க இவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வாடகை கூட அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. எதுக்காக ஒரு 3ஆவது மனுஷன் உங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணுறாருன்னு கேட்க இவங்க யோசிச்சு அவர் ரொம்பவே நல்லவருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் உங்ககிட்ட வேற ஒரு கேள்வி கேட்குறேன். செப்டம்பர் 23 நீங்கள் ஹோட்டலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அன்றைக்கி நைட்டு நீங்கள் ஹோட்டலில் தண்ணி அடைந்தீங்களான்னு கேட்க, இல்லை அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருந்தாங்க. அவங்களோட பேர் என்னென்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க உடனே இவங்க சிரிக்கிறாங்க. என்ன இப்போ நான் சிரித்த விஷயத்த நீங்கள் டைப் பண்ண போகிறது இல்லையான்னு பக்கத்தில் இருக்க இன்னொருத்தவரை பார்த்து கேட்குறாங்க. கான்வர்சேஷனில் இவங்க பேசிகிட்டு இருக்க விஷயத்த அவர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. 2 பேரோட பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது. 3ஆவது ஆளோட பேர் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் ஞாபகம் இல்லை. அன்றைக்கி நைட்டு நானும் கொஞ்சம் சரக்கு போட்டேன். அப்படியே நான் கொஞ்சம் மயக்கத்துலேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு. அவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அவங்களுக்காக சரக்கு கூட ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுங்க உன்னை போட்டானுங்களான்னு கேட்க இவங்களுக்கு ஒரே சிரிப்பு தான். இப்படிப்பட்ட கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை அப்படி நடந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஹைபாத்தட்டிக்கலாக பேசுவோம். ஒருவேளை அப்படி நடந்திருந்தா கூட நான் உங்கள் மேலே வச்சுருந்த காதலால் தான் நான் அப்படி பண்ணேன். என்னது இது பேர் காதலா? அந்த இடத்துல 3 பேர் இருந்தாங்க. 3 பேருக்கு உன்னோட வயசு ரொம்பவே அதிகம்.
பார்த்த உடனே காதல் வருதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான் இதுவும். மூணாவதாக இருந்து ஆளோட பேர் எனக்கு தெரியல, பேரே தெரியாமல் கூட காதல் வரலாம். பட் உங்களோட பேர் இப்போ எனக்கு தெரியும், அதனால் இந்த விஷயத்தை என்னால் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் கேட்டது நம்ம ஹீரோட தலையை சுற்றிடுச்சு. நெக்ஸ்ட்டு சீஃப் கிட்ட அவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு. இந்த பொண்ணை மட்டும் உண்மையை ஒத்துக்கிட்டாலே போதும், அதை பயன்படுத்தி நம்மளால் எல்லாருமே அரெஸ்ட் பண்ண முடியும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு பேரில் தான் அந்த பொண்ணை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்க மேலே இருக்கிற தப்பு எதுவுமே நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல. உனக்கு நாளைக்கு மதியானம் வரைக்கும் நான் டைம் தரேன், அதுக்குள்ளே உண்மையை நீ எப்படியாவது வாங்கிடு. இதுக்கு மேலே என்ன தான் பண்ணன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்க போது அந்த பொண்ணை இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த எலெக்ஷனே ஒரு ட்ராமா தான், ஜெயிக்கிறதுக்காக என்ன தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் வேணா உனக்கு ஒரு சாட்சியாக மாறுறேன், பேப்பரில் எழுதி கூட கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். எதனால் சடனாக நீ எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற நம்ம ஹீரோ கேட்க, அதுவாப்பா தம்பி, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. பட் அதுக்கு பதிலாக நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் கேட்குற கேள்விக்கான பதில் எல்லாத்தையுமே நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா நானும் உனக்காக சாட்சியாக மாறிடுவேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஓகேன்னு இந்த ஆஃபருக்கு இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்க, ஆயிடுச்சு. குழந்தை இருக்காங்களான்னு கேட்க, ஒரு குழந்தை இருக்கான். நீ எப்படி அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்க, சின்ன வயசுலேருந்தே நான் அதை தான் ஆசைப்பட்டேன், எப்போல்லாம் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட்டு செக்ஸை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. கர்ப்பம் ஆகிறத பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் குழந்தை வளர்க்குறதுக்கு அவங்க கொஞ்சம் தயாராக இருக்கணும். அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிறது நல்ல விஷயமானு கேட்க, ரொம்பவே நல்ல விஷயம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு. பட் நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கணும், ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியணும். நெக்ஸ்ட்டு மக்களுக்கு மதியில் இருக்க டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸை பற்றி கேட்குறாங்க. வேறு வேல்யூஸ் இருக்கிற எல்லாருமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமான்னு. ஒரு வேளை நம்மளோட ஒப்பீனியனும் அவங்களோட ஒப்பீனியனும் ஒன்றா சேராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்க, நம்ம எந்த விதமான பிரச்சனையும் காஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எல்லாரோட வாழ்க்கையுமே தனிப்பட்ட விஷயம், அவங்களோட கருத்து அவங்களுக்கு சொந்தமானது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வாழ ட்ரை பண்ணணும், அப்போ தான் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. நான் பண்ணுறது கரெக்டு, நீ பண்ணுறது தப்புன்னு நம்மளுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சோன்னா கடைசியில் அது மிகப்பெரிய வாரில் தான் முடியும். அப்படின்னா வார் நல்லதா கெட்டதான்னு கேட்க, வார் ரொம்பவே கெட்ட விஷயம்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ஒரு மனுஷன் வார் நல்லதுன்னு சொல்கிறாரு, இன்னொரு மனுஷன் வார் ரொம்பவே கெட்டதுன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காமல் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து பொதுவான ஒரு உலகத்தில் இருக்கிறது கரெக்டா? நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆல்சோ ஒரு குழந்தை பெற்றுக்கிறது நீ நல்லதுன்னு சொன்ன, அதே நேரத்தில் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறது ஒன்று நீ கெட்டது இல்லைன்னு நீ சொன்ன. அப்படின்னா ஒரு குழந்தைய போட்டு தள்ளிடலாமான்னு கேட்க, நம்ம ஹீரோக்கு இப்போ தலையை வலிக்குது. நீ என்ன மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க, கொலை பண்ணது நீ என்ன கரெக்டுன்னு சொல்ல வரையான்னு கேட்க, சேச்சே நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, கொலை பண்ணுறது தான் இருக்கிறதுலே மோசமான கேவலமான விஷயம். உன்னோட பேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஜஸ்டிஸ் இருக்குது, அதே நேரத்தில் நல்லது பண்ணணும்னு இருக்குது. ஸோ நேச்சுரலாக நீ கெட்ட விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேன். ஆமாம், நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன? சரி, என்ன பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். நம்ம ஹீரோக்கு ஒரே பதட்டம். நெக்ஸ்ட் அந்த பொண்ணு சைன் பண்ணுறதுக்காக இவர் பேப்பரை கொண்டு வராரு. உள்ளே வந்து பார்த்தா அந்த பொண்ணு ஆளே காணா. கூட இருந்த இன்னொரு பையன் அப்படியே பராக்க பார்த்துட்டு இருக்கான். விசாரிச்சுட்டு இருக்க பொண்ணு எங்கே போனான்னு கேட்க, அவன் அப்படியே ஒரு அரை மயக்கத்தில் சுற்றிட்டு இருக்கான். அவங்க ஏஞ்சி வெளில போயிட்டாங்கன்னு சொல்கிறான். நடந்த விஷயத்தை பற்றி நம்ம சீஃப் கிட்டே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அவர் சாரி கேட்குறாரு. தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். இது வரைக்கும் நீ கலெக்ட் பண்ண ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நம்மளோட ஹெட் ஆஃபீஸர் கிட்ட சொல்லு. அந்த மீட்டிங்கில் நானும் கூட இருப்பேன். ஸோ நீ எதை நினச்சி கவலைப்பட வேணான்னு சொல்ல, கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இவர் சொல்ல வர பார்க்க போது யார் மேலே இவர் குற்றம் சொல்கிறதுக்காக வந்திருக்காரோ அந்த மேயர் எலெக்ஷனில் நிற்கிற நுமராவே இவர் கண்ணு முன்னாடி வந்து நிற்க, அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.